பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நன்றாக இருப்பீர்கள் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ரோமர் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஒருவருக்கு ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒருவருக்கு ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளாத முடியாது? இந்த நாளிலே என் மகன் என் பேச்சு கேட்க மாட்டான், அவனை ஏற்றுக்கொள்ள முடியல, அவன் தவறு செய்துட்டான், அவன் இந்த நிலையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என் கணவர் தவறு செய்துட்டார், என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என் மனைவி தவறு செய்துட்டார், என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என் தகப்பனார் தவறு செய்துட்டார், ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என் தாயார் தவறு செய்தார், ஏற்றுக்கொள்ள முடியல. எத்தனை சூழ்நிலைகள் ஒவ்வொருக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு குடும்ப சூழ்நிலை பாதிக்கப்பட்டு பிரிந்த நிலையில் இருக்கிற எங்கள் அன்பு பிள்ளைகளை ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவார். உங்களை பார்த்து ஒருவருக்கு ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் இங்கே ஏற்றுக்கொண்டா தாங்க ஏசப்பா உங்களை பரலோகத்தில் ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா தாழ்மை மனப்பான்மை, விட்டு கொடுக்குற மனப்பான்மை. விட்டு கொடுக்குறோம் கெட்டு போக மாட்டான், கெட்டு போகிறோம் விட்டு கொடுக்கவே மாட்டான். கேட்டுக்கிறீங்களா இந்த பழமொழி? விட்டு கொடுக்குறவன் என்றைக்குமே கெட்டு போக மாட்டான், கெட்டு போகிறவன் அதை விட்டே கொடுக்க மாட்டான். கெட்டு போகிறோம் தெரிஞ்சு போச்சு, எப்படி விட்டு கொடுக்க முடியும்? நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒருவருக்கு ஒரு ஏற்றுக்கொள்ளுங்கள். பிள்ளையாக இருக்கட்டும், தாயாக இருக்கட்டும், தகப்பனாக இருக்கட்டும், சகோதரனாக இருக்கட்டும், சகோதரியாக இருக்கட்டும், ஒருவருக்கு விட்டு கொடுக்கும்போது அந்த ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை உங்களுக்குள்ள வந்துடுங்க. விட்டு கொடுக்கணும். நான் ஏற்றுக்க மாட்டேன்ப்பா, அவன் இவ்வளோ தவறு செய்துட்டான், என்னை மதிக்க மாட்டான், என்னை கேட்க மாட்டான், எது செய்தாலும் அவன் இஷ்டத்துக்கு செய்கிறான். எத்தனை பிரச்சனை, எத்தனை போராட்டம். நான் இதோட அவன் பேச்சு கேட்க மாட்டான், அவன் ஏற்றுக்கொள்ளவும் முடியாதனால. இளையகுமாரன் கதையை கேளுங்க. 2 மகன், ஒரு மகன் தகப்பன் கொடுக்குறான். இளைய மகன் என்ன பண்ணான்? எனக்கு சொத்தை பிரித்து கொடு. அவனுக்கு சொத்து பிரிச்சும் போய் அநேக பணத்தை செலவழித்து ஒன்றுமில்லாத திரும்பி வரும்போது அந்த தகப்பன் எவ்வளோ அன்பாக ஏற்றுக்கொண்டார் பாருங்க. அந்த அன்பு, அந்த இயேசுவின் அன்பு, அந்த மனுவன் தாழ்மை, ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளுகிற அந்த தாழ்மை இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்களோடு இருக்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த தாழ்மை தாங்க நமக்கு வேணும். ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம், ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை. நான் அதோட அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் சாவர வரையும் நான் மறக்கவே மாட்டேன், சாவர வரைக்கும் அவன் வீட்டு வாசல் வரக்கூடாது. எத்தனை பேர் பேசியிருப்பீங்க. வெட்டி கொடுங்க, அதெல்லாம் கெட்டு போகவே மாட்டீங்க. நம்ம பிள்ளை தாங்க, நம்ம தகப்ப நம்ம தாய் தாங்க, நம்ம சிநேகக்காரன் தாங்க, நம்ம பழக்க வழக்கம் தானே. விட்டு கொடுங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் விட்டு கொடுத்தார். என் அன்பு சிநேகிதனே கூடவே அந்த காட்டி கொடுத்தார். ஒரு கெட்டு போலியே 3ஆம் நாள் உயிர் தெரிந்தார். காட்டி கொடுத்தவன் நாண்டுங்க சேர்த்தார். வேத வசனம் பார்த்து எல்லா காரியத்தை அவர் விட்டு கொடுத்தார். அந்த வாழ்க்கை காரியத்துக்காக, அநேக காரியங்களுக்காக நீங்கள் விட்டு கொடுங்க. ஒருவருக்கு ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்க. ஒருவருக்கு சமாதானமாக இருக்கும். சமாதானம் எல்லாம் எதுவுமே கிடையாது உலகத்தில். ஆமாம்.